ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து வளர்ந்து சோறு தின்னு கறி தின்னு வாழ்ந்து பல குற்றங்களை செய்து அதுக்கப்புறம் ஒரு காற்று கிடச்சி ஒருத்தன் வந்து இன்னொரு செல்லில் இருக்கிற ஒரு உடல் இல்லாத ஒரு அலைமெண்டோட கனெக்ட் ஆகிறத இந்த முதல் உடல் படைத்தவனாக இருக்கணும், இல்லை கடைசி உடல் படைத்தவனாக. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி உடல் படைத்தவன் எவனுமே இருந்ததா எனக்கு தெரியல. ஏன்னா அது வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. எத்தனையோ மனிதர்களை இந்த அலைவரிசை தடுத்து ஆட்கொண்டு உள்ள 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இருந்து பணி செஞ்சிருக்கு. அப்புறம் உடல் இல்லாமையே காற்றாகவே வந்து நிறைய வேலை சுற்றி இருக்கு. ஆனால் ஒரு உடலை எடுத்தவனை பிடிச்சி இந்த மாதிரி ஃபார்மெட் அடித்தது முதல் ஃபார்மெட். ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தனை பிடிச்சி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம், பண்ணவே முடியாது, பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு மரணம்தான், ஒரு மரண ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இது எல்லா நேரத்துலையும் சாத்தியப்படுத்த முடியாது. அதனால் அது நம்ம வாழ்க்கையில் அது இவ்வளோ பெரிய சாத்தியத்தை அது அவங்க ஒரு நிகழ்த்தி இருக்கிறது. இப்போ நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன். சமாதியில் கண்ணை மூடிட்டு உட்காந்து கண் முழித்து வெளியில் வந்து என்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு திருப்பி வேலை பார்க்க போவாங்க. ஆனால் கண்ணே திறந்து இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பணி நடக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப இந்த சமாதி, ஸ்பிரிச்சுவல், நாகம், கடவுள் தத்துவம், இந்த இடத்துலலாம் நான் இல்லை. இந்த உலகத்திலே நான் இல்லை, வேறு உலகத்துக்குள்ள நான். இது முழுக்க முழுக்க ஒரு உஷ்ணம், ஒரு வெப்பம், ஒரு அதிக சக்தி நிறைந்த ஒரு இடத்துல பணி செய்யணும்.